வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சிம்பிள் டிப்ஸுமா. மாடி தோட்டத்துக்கு சிம்பிள் டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக சுலபமாக என்ன செய்யலாம் அப்படின்தாம்மா. பாயிண்ட் நம்பர் 1, இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு. நீங்கள் தொட்டிலாம் வாங்க வேணாம், க்ரோ பேக்கு எதுவும் வாங்க வேணாம். இது வந்து பழைய இரும்பு கடையில் கிடைக்குமா, 50 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வண்டியிலே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ஹோல் போடுற மாதிரி இருக்கும். பொத்தல் மட்டும் நீங்கள் போடணும். இந்த நடு சென்டருக்கு ஒரு 5 போட்ட, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போட்டால் போதுமா. இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இது. ஆனால் எனக்கு நோ யூஸ்ப்பா. ஏன்னா இந்த பக்கம் வந்து எலி நோண்டுட்டு கீழே நம்ம ஓட்ட போடுற ஷீட்டே கடிச்சு வச்சுருக்கு. இது 50 ரூபாயில் நீங்கள் 4 செடி வைக்கலாமா. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இருக்குல்ல, மக்கும் குப்பையை நீங்கள் கீழே போட்டுற ஹோல் போட்டு கல் வச்சு மக்கும் குப்பையெல்லாம் கீழே போட்டலாம். நீங்கள் வீட்டில் சேகரிக்கிற மக்கும் குப்பையை இந்த மாதிரி போடலாமா. தாராளமாக செய்யலாம். நீங்கள் மக்கும் குப்பையெல்லாம் இது உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தோட்ட மண் போட வேண்டியதான். அப்புறமா இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வீட்டில் பயன்படுத்துமில்ல, டேமேஜ் இதை பாருங்கள், அலுமினிய பாத்திரம். இது ஒரு அலுமினிய பாத்திரம். இந்த பாட்டிலில் கூட செடி வைக்கலாம். நீங்கள் முள்ளங்கி போட்டுடணும். ஹோல் பண்ணிட்டேன் பாருங்கள். 4 கல்லை வச்சு 2 முள்ளங்கி விதை போட்டிங்கன்னா முள்ளங்கி வந்துடும் நம்ம வீட்டு சமையலுக்கு. இதுலேயும் போடலாம். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் வாலி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்காமா, என்ன பாத்திரம் இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாமா. இதை பாருங்கள், இது வந்து வசம்பு எந்த டப்பாவில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது பெயிண்ட் லிட்டர் 1 லிட்டர்னு நினைக்கிறேன். இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி செடி இந்த மாதிரி நம்மகிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்கும் போது தொட்டிலாம் காசு கொடுத்து வாங்கணும்னு நெசசிட்டியே இல்லைம்மா. நீங்கள் தோட்டம் வைக்கும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்கதோ பாருங்கள். இது ஒரு அலுமினியம் டபரா பாருங்கள். இந்த மாதிரி டபராவெல்லாம் செடி வச்சுருக்கோம்மா. நம்மக்கிட்ட என்ன இருக்கும், ஆனால் மெயினாக வந்து அதில் நம்ம ஹோல்ஸ் போடணும், பொத்தல் போடணும். பொத்தல் போட்டு மேலே கல்ல ஓட்டாஞ்செல்லாம் வச்சுட்டிங்கன்னா மண்ணை போட்டு நீங்கள் தாராளமாக விதை போடலாம், செடி வைக்கலாம். எல்லாம் ரொம்ப ஈஸியான வழி, சுலபமாக. நமக்கு முதலீடு இல்லாமல், ஆனால் உழைப்பு மட்டும் இருக்கணும். ஏன்னா அதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் மெனக்கிட்டு பேசணும். இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளே நம்ம செடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பட்ரோஸு தான் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த பாருங்கள், இந்த கலர் பட்ரோஸு. அதில் ஒரு சுண்டைக்காய் வருது பாருங்கள். சுண்டைக்காவை என்னால் எடுக்க முடியல, அப்புறம் படுத்து கீழே கட் பண்ணால் திரும்ப துளிர் வராங்க. இது குட்டி தொட்டி, எவ்வளோ குட்டி தொட்டி பாருங்கள். இதில் பட்ரோஸு, அதுக்கு மேலே இந்த சுண்டைக்காய் எவ்வளோ இதாக வராங்க பாருங்கள். அதுக்காக சொல்கிறேம்மா. இங்கே பாருங்கம்மா, நம்ம வீட்டில் இருக்க டப்பு இது. சரிங்களா? நம்ம பயன்படுத்தியிருப்போம்னா கொஞ்சம் ஹாட்டே எதுவும் ஆகிருக்கும். அதில் நம்ம ஒரே இடமா தான் வைக்கிறோம். அதை டப்பை வந்து எடுக்க பிடிக்க செய்ய போகிறதில்ல. அதில் கோலை போட்டு ஒரே இடமா வச்சு இதுலேயும் ஜாடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி கூடையில் நம்ம அரிசி வாங்கிட்டு வர 25 கிலோ 26 கிலோ வாங்கிட்டு வரோமா, அந்த சாக்கை மடித்து போட்டு இதை சித்திரத்தை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வைக்கலாம் தக்காளி கூடையில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், பால் டப்பா பால் கடையில் இருக்கும். அதாவது நம்மகிட்ட என்னென்ன டேமேஜோ அதுவும் வைக்கலாமா. இதில் வச்சுருக்கேன். இது ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸுமா. இதெல்லாம் 50 ரூபாயில் எத்தனை செடி இருக்குது பாருங்கள். 3 கத்திரிக்காய், ஒரு மிளகாய், ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி இருக்குது. இப்படி தாம்மா தோட்டம் வந்து ஈஸியாக வைக்கணும். ரெண்டாவது நம்மகிட்ட என்ன மண் கிடைக்கிது, தோட்ட மண்ணா எம்சாண்டா 2 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செத்தைகள் மக்கும் குப்பை என்னவாக இருந்தாலும் நீங்கள் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாமா. நம்ம தரம் பிரிக்கிறோம், மக்கும் குப்பை வேறு மக்காத குப்பை வேறு பிரிக்கிறோம். மக்கும் குப்பையில் நீங்கள் அழகாக ஒரு ட்ரே ஒரு ரே வந்து நீங்கள் மண்ணை போட்டுட்டு அது மேலே மக்கும் குப்பையை போட்டு அதுக்கு மேலே மக்கும் குப்பையை போட்டு நிரப்பி வச்சுருங்க. இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஒவ்வொரு ஆடி மாதத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு தொட்டியாக ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிச்சன் வேஸ்டேஜ் காய்கறிகளை கூட நம்ம கீழே போகிறத அதை போட்டு அது மேலே மண்ணை போட்டால் நம்ம செடி வைக்கிற அளவுக்கு நல்லா மக்கி போயிருப்பாங்க. இந்த மாதிரி தாம்மா சுலபமாக நம்ம முதலீடு இல்லாத தொட்டி தயார் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். விதைகளும் உங்கள் வீட்டில் நல்லா வாங்கிட்டு வர மிளகாய் விதை இருக்கும். நல்லா வாங்கிட்டு வர தக்காளியிலே பெரிய தக்காளியாக பார்த்து அப்புறம் எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நாள் இருக்கட்டும், இருந்தாலும் அது கல் மாதிரி தான் இருக்கும்.
அதை கட் பண்ணிங்கன்னா அதில் விதை எடுக்கலாம். தக்காளி விதை போடலாம், மிளகாய் விதை போடலாம். எவ்வளவோ இருக்குமா. உங்கள் கிச்சனில் நிறைய ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போதே நமக்கு துளிர் வந்திருக்கும். அந்த காய்கறியெல்லாம் இந்த மாதிரி நான் காட்டின பாத்திரத்தெல்லாம் வச்சு நிரப்பி வச்சிங்கன்னா அதில் ஊனி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சுலபமாக தோட்டம் வளர்க்குறதுக்கு நமக்கு என்னென்ன வழி எல்லா வழியும் சொல்லியிருக்கேம்மா. என்னுடைய சேனல் அம்மு தோட்டம். நன்றிம்மா.